எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலிங்க கிட்ஸோட ஃபேவரட் டிஷ்ஷான ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ரெட் சாஸ் பாஸ்தாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற கேட்கலைங்க, நம்ம இதை சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல பாஸ்தா நம்ம வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணிங்க, அதில் கல்லுப்பு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி இந்தளவு கொதிக்க ஆரம்பிக்கல, 1 கப் அளவு நம்ம பாஸ்தாவை சேர்த்திக்கலாங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நம்ம இந்த வேக வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா கட் ஆச்சுன்னா பாஸ்தா வெந்துருங்க. நம்ம வடிகட்டினதுக்கப்புறங்க பச்சை தண்ணி மேலே ஊற்றி நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா பாஸ்தா நல்லா ஒட்டாமல் இருக்குங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்திக்கலாங்க. அதில் பச்சை கலர் குடமிளகாய், சிகப்பு குடமிளகாய், இது ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்திக்கலாங்க. அது கூடவே ஸ்வீட் கார்னுங்க. இதெல்லாம் பட்டரில் நம்ம கொஞ்ச நேரம் வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த காய்களுக்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக சால்ட்டு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் வணக்கினாலே போதுங்க, இது ரொம்ப வேகணுங்கிறது இல்லைங்க. அதே பேனில் இப்போ நம்ம 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கலாங்க. அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை சேர்த்திக்கலாங்க. இது பட்டரில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் வணக்கிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு வணங்கினதுமே நம்ம ஒரு 4-5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. பூண்டு வணங்கினதுமே நம்ம ஒரு 300 ml பால் காய்ச்சி ஆற வச்சுருக்குறோங்க, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த பால் கொஞ்சம் சூடாக ஆரம்பித்ததுமே சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாங்க. அது கூட 1/2 ஸ்பூன் குருமிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பாலை கலந்து கொதிக்க வச்சிடலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்தளவு கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம பட்டரில் வணக்கி வச்சுருக்கிற குடமிளகாய், ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கல நம்ம மொசரல்லா சீஸ், இது ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது ஒரு 4 ஸ்பூன் இப்போ துருவி சேர்த்திருக்கிறோங்க. இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாஸ்தா நல்லா க்ரீமி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது ரெட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு வடக்கல்ல 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. அதில் 1.5 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறோங்க. பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிக்கையில் 4லேருந்து 5 பல் பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்திருக்கிறோங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் ஆனதுமே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ரெட் சாஸ் பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்திடலாங்க. நம்ம பாஸ்தா வேக வைக்கல உப்பு போட்டு தாங்க நம்ம வேக வச்சுருக்கிறோம், அதனால் இதில் அளவாக சேர்த்துனா போதுங்க.
வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க ஸ்வீட் கார்ன் சேர்த்திக்கலாங்க. அது கூட குடைமிளகாய்ங்க. இது ரெண்டும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம வந்து 3 தக்காளியை வேக வச்சு தோல் உரிச்சுங்க பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. அது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் நாங்கள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறோங்க. குருமிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூனுங்க. இதெல்லாம் கலந்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா வேக வச்சுருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த ரெட் சாஸ் பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம வேக வச்சுருக்கிற தண்ணியை வந்து உள்ளே சேர்த்திருக்கிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு லிக்விடாக இருக்கையில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பாஸ்தா நல்லா சேர்ந்து வரையிலைங்க நம்ம 1 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற சீஸை வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. சீஸ் சேர்த்துனோம்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போ சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நம்ம கடைசியாக இறக்கியில் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக நம்ம மேலே தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் ரெட் சாஸ் பாஸ்தாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.